Hi friends, welcome back to our channel Double Dhamaka. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க இங்க வந்து நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்னோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. ஆக்சுவலா எஸ்டர்டே வந்து ஒரு சின்னதா மூவி போன மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அதுக்கு நெக்ஸ்ட் டே தான் இந்த வீடியோ இருக்கும். காலையிலே ஹேடனை வந்து ரெடி பண்ணி ஒரு சின்ன கிளிம்ஸ் எடுத்திருக்கேன். அவனை ரெடி பண்ணி இப்ப ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். ஆஃப்டர் அவன் போன பின்பு நான் என்னெல்லாம் ஒர்க் பண்றேன் அப்படிங்கறதான் பார்க்க போறீங்க. ஸோ வீட்டோட கரண்டா வீடு எப்படி இருக்கும், ஒரு நாளைக்கு மார்னிங் பாத்தீங்கன்னா எங்க வீடு எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் எப்படி என்னோட ரொட்டீன் இருக்கும் அப்படிங்கறதான் பார்க்க போறீங்க. நான் ஜஸ்ட் ஃப்ரெஷ் அப் ஆயிருக்கேன், அவ்வளவுதான். நேற்று 3 மணி நேரம் ஒரே இடத்துல இருந்து படம் பார்த்தனால இன்னைக்கு வந்து நல்ல ஒரு ஹெட் பாத் எடுக்கணும், ஏதாவது ஒரு ஹேர் பேக் போடணும், ஃபேஸ் பேக் போடணும். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கேன். நான் நேற்று வந்து படத்துக்கு போறோம்னு எந்த இதுவுமே ஒழுங்கா பண்ணல. ஸோ இன்னைக்கு ஒரு பெரிய பிளான் இருக்கு, அதெல்லாமும் காமிச்சிட்டு எப்படி இன்னைக்கு காலையிலேயே ப்ரொடக்டிவா யூஸ் பண்றேன் அப்படிங்கறது தான் இந்த விளாக்ல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹேடன் வந்து காலையில் எழுப்பி ரெடி பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸி. பட் இந்த ஜாக்கெட் போட்டு அவனை ஸ்கூலுக்கு அனுப்புறது தான் கஷ்டம். இங்கே குவைட்லேயும் குளிர் கம்மியாக தான் இருக்கா. நான் மார்னிங் வந்து அவன் இறங்கும்போது குளிராக இருக்கும், அப்புறம் ஆஃப்டர்நூன்லாம் இன்னும் வெயில் அடிக்க என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த தடவை குளிர் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் இப்படி அவன் மூஞ்சை காமிச்சு தான் போவான். நான் அதை காம்ப்ரமைஸ் பண்ணி பேக்கில் கழட்டி வச்சுக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவேன் டெய்லி. மத்தியானம் வரும்போது ஜாக்கெட் இல்லாமல் வருவார் அவர். இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து இடியாப்பம் தான். ஹேடனும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டாங்க. எனக்கு வந்து அடியில இருக்குது. ஹேடனுக்கு ஸ்கூலுக்கு டப்பால போட்டு கொடுத்து விட்டாச்சு. ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பியாச்சு. இங்க வந்து ரைஸ் சோக் பண்ண வச்சிருக்கேன். நான் வந்து கேரளா மட்டை ரைஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ வாஷ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு சமைச்சா டைமிங் வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ அதுக்காக அது வச்சிருக்கேன். இதுதான் கிச்சனோட நிலவரம். கிச்சன் வந்து கிளீனா தான் இருக்கு. நைட்டே ஒர்க் பண்ணி முடிச்சதுனால கிளீனா தான் இருக்கு. பையன் இப்பதான் போயிருக்கான். ஸோ பெட் நீட்டா இல்ல, அதுக்கப்புறம் அங்கங்க துணியை போட்டுட்டு தான் போறான். இது எல்லாமே கிளீன் பண்ணணும். இது நேற்று நைட்டு வந்து நம்ம மூவிக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே போட்டது, ஜாக்கெட் எல்லாமே அப்படியே இருக்கு. ஸோ ரூம் வந்து கிளீன் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ தானே ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் வாஷிங் மிஷின்ல துவைக்க போட்டுட்டு எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சா இதாயிரும். ஒரு பார்ட்டிக்கு போகணும்னு ஒரு ஹேண்ட்பேக் எடுக்கிறதுக்காக இந்த பேக் எடுத்தேன். இதில் தான் என்னோட ஹேண்ட்பேக் எல்லாம் போட்டிருக்கேன். அதில் வந்து ஒரு பேக் எடுக்கிறதுக்காக, ஒரு பேக் எடுக்கிறதுக்காக இது மொத்தமாக எடுத்து வெளியே போட்டேன். அப்படியே கிடக்குது. இதையும் தூக்கி இன்னைக்கு உள்ள போடணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் என்னோட ஸ்லிப்பர், அதே தான் பார்ட்டிக்கு போடுறதுக்காக சூப்பர் நோன ஒரு ஸ்லிப்பர். இது மும்பையிலேருந்து வாங்கியிருந்தோம். லாஸ்ட் டைம் இந்தியா போகும்போது வாங்கியிருந்தேன். 600 அரௌண்ட் 600ன்னு நினைக்கிறேன். பார்ட்டி சமயத்துல மட்டும் யூஸ் பண்றதுக்காக பத்திரமா வச்சிருக்கேன். ஸோ வெளியே வச்சா இதாயிருது, அதனால ஒரு கவர்ல கட்டி போட்டிருக்கேன். உள்ள வச்சிருந்தேன். இது எல்லாமே உள்ளதான் பத்திரமா வச்சிருந்தேன். போயிட்டு வந்துட்டேன் பார்ட்டிக்கு. ஸோ இனிமே இதுவும் உள்ள தூக்கி வைக்கணும். இதுவும் ஒரு செப்பல். இது வந்து வள்ளியூர்ல வாங்கினது. இது கொஞ்சம் ஃபேட் ஆயிடுச்சு. இதுவுமே கொஞ்சம் ஒட்டி எடுத்து கொஞ்சம் நல்லா டிஷ்யூ போட்டா இந்த செப்பலுமே நல்லா இருக்கும். போற இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்தி மாத்தி போட்டுக்கணும். இந்த ரெண்டும் தான் கிராண்டா செப்பல்னு வச்சிருக்கேன். ஹால் வந்து ஓரளவு நம்ம நேற்று படத்துக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாமே நீட் பண்ணி வச்சுதான் போயிருந்தோம். ஸோ ஹாலுமே ஓரளவு நீட்டா தான் இருக்குது. கொஞ்சம் காஞ்ச துணி மட்டும் இருக்குது. இதை மடிச்சுட்டு அடுத்த ஷிஃப்ட் துணி இது போடணும். ஹாலுமே நீட்டாக தான் இருக்குது. காலையில் அயன் பண்ணியிருந்தேன், அதை எடுத்து ஒழுங்காக வைக்கணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்கு தான் இருக்குது. ஸோ இதான் என்னோட ஓவரால் மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் இருக்குது. ஈவினிங் ரொட்டீன் கரெக்டாக இருந்ததுன்னா மார்னிங் ரொட்டீன் குவைட் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் போயிட்டு வந்த ஹேண்ட்பேக்கு, மூவிக்கு எடுத்துகிட்டு போனது அதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து துணி துவைக்க போட்டு அந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் வேலை பண்ணிட்டு தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலை பண்ணிட்டோம்னா கொஞ்சம் போர் அடிக்கும்ல, அந்த டைம்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். ஸோ இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் துணி வந்து மடிச்சுட்டேன். இப்போ துணியும் வாஷிங் மிஷின்ல ரெடி ஆயிட்டு இனிமே வந்து நம்ம வந்து துவைக்கி வச்சு காய போட வேண்டியதான். டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 8:15 தான் ஆகுது. இங்க வந்து காலையிலே நம்ம எந்திரிக்க வேண்டியதா இருக்குதா. இப்போ ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு 8:15 9 o'clock போலதான் நீங்க பிள்ளைங்களையே ஸ்கூலுக்கு அனுப்புவோம். அப்போ நமக்கு அதுக்கப்புறமா எல்லாம் செட் பண்ண மாதிரி இருக்கும். இங்க பார்த்தா நம்ம ஒரு 6:45க்குலாம் அவனை வெளியே அனுப்பியாச்சு.
6:45 போனனால நம்ம அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். கொஞ்ச நேரம் போன்லாம் பார்த்துட்டு நான் என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணா ஒரு ½ an hourலயே ஓரளவு வீடே கிளீன் ஆன மாதிரி ஆயிரும். இன்னும் கொஞ்ச நேரம் வேலை பார்த்தோம்னா மொத்த வேலையும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் ஒரு 11 o'clock மேலதான் லஞ்ச் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த டைம்ல நான் ஊருக்கு போன் பண்றதோ, அப்புறம் ஏதாவது நமக்கு இந்த மாதிரி குளிக்கிற வேலை, ஏதாவது நம்மளோட பர்சனல் காரு இந்த மாதிரி ஏதாவது பண்றதுக்கு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். காலையிலேயே எந்திக்கிறனால ரொம்ப டைம் இருக்க மாதிரி இருக்கும். காலையிலே இருந்துச்சு எல்லாரையும் வேற அனுப்பிடுவோமா, வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்களா, ஸோ ரொம்ப டைம் இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால இப்படி மெதுவா ரிலாக்ஸ்டா எல்லாம் பண்ணா போதும். இப்போ வந்து துணி வந்து அப்புறமா காய போட்டுக்கலாம், ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிட்டுக்கலாம். பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த வேலை பார்க்கலாம். இடியாப்பமும் நாட்டு சர்க்கரையும் தான். தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா சிக்கன் குழம்பு அதெல்லாம் வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மள்ட்ட எதுவுமே இல்லை. ஸோ இது இடியாப்பமும் சுகரும் தான் இன்னைக்கு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ இது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்து நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். ஒரு ஷிஃப்ட் துணி துவைச்சாச்சு. இப்போ அடுத்த ஷிஃப்ட் துவைக்கலாம் வாங்க. துணி துவைக்க போறேன்னு என்னடா கவரில் என்ன வச்சிருக்கேன்னு தானே நினைக்கிறீங்க. இன்னும் ஃபுல்லாக சாக்ஸ் இருக்கு. எங்கள் வீட்டில் சாக்ஸ் வந்து தனியாக தான் துவைக்கணும். அதே மாதிரி எந்த துணி கூடயும் மிக்ஸ் ஆகக்கூடாது. ஸோ இந்த கவர் நிறைய சாக்ஸ் தான் இருக்கு. ஸோ சாக்ஸ் இப்போ துவைக்க போட்டுடலாம். கொஞ்சமாக பவுடரும் கொஞ்சமாக கம்ஃபர்ட். இந்த டைம் பிங்க் கலர், எனி கலர் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு குயிக் வாஷ் போட்டு விட்டா போதும். ப்ரோக்ராம் செட் பண்ணிக்கலாம். இதான் குயிக் வாஷ், 20 minutes ரெடி ஆயிடும். தென் ஸ்டார்ட். நெயில் கட் பண்ணலான்னு வந்தேன் இந்த நெயில் கிட்ட எடுக்கிறதுக்கு. அப்போதான் பார்த்தேன் இந்த இடம் ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது. ஸோ இந்த இடத்தையும் இன்னைக்கு அப்படியே க்ளீன் பண்ணிடணும். இது வந்து போன டைம் இந்தியா வந்திருந்த போது மீஷோவில் வாங்கினது. 200 அரௌண்டு அவ்வளோதான் நினைக்கிறேன். 12 செட்டு. உங்கள் ஜிமிக்கி லவராக இருந்தீங்கன்னா அது வாங்குங்க. எல்லா கலர் ட்ரெஸ்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற கலர்ஸ்லாம் அங்கங்கே எங்கேயாவது கிடக்கும். இன்னைக்கு இதை எடுத்து சார்ட் அவுட் பண்ணணும். எல்லாம் அங்கங்கே அப்படியே கிடக்குது. இப்போ நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணிவிட்டு, இது நெயில் பாலிஷ் ரிமூவர். இதில் காட்டன் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், சூப்பராக ரிமூவ் பண்ணிடும். இதுதான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் லஞ்சுக்கு பண்ணலான்னு இருக்கேன். முட்டைகோஸ் கூட்டு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இது பட்டாணி ஊற போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஆப்பிள் வந்து ஒரு மாதிரி ஃபேட் ஆக போகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்றதே இல்லை. ஸோ ஆப்பிளும் நட்ஸ்லாம் போட்டு, ஆப்பிள் ஹாஃப் ஆப்பிள் தானே வரும், பனானாவுமே நல்லா பழுத்துட்டே வருது. ஸோ அதுக்காக அதையும் வச்சு ஒரு மில்க் ஷேக் மாதிரி ரெடி பண்ணலான்னு கொஞ்சமாக சோக் பண்ணியிருக்கேன். இந்த மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு கிரேவி டைப்பில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதுதான் லஞ்சுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம்னா 11 o'clock ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். எங்கள் வீட்டுக்கு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு, ஃபர்ஸ்ட் இந்த ஜூஸை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் சமைக்க ஆரம்பிப்பேன். 1 o'clock ஹஸ்பண்ட் வருவாங்க, கரெக்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் டைம் வந்து ஒரு 9:30 தான் ஆகுது. ஆல்மோஸ்ட் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு, என்ன நான் சொன்ன மாதிரி ஹேர் பேக்கும் ஃபேஸ் பேக் எல்லாமே போட்டுட்டு குளிச்சுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து குக் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். லஞ்ச் குக் பண்ணுறதுனால நமக்கு வந்து டைம் அப்படியே போயிடும். அந்த மெனு காலையில் அப்புறமா கிளீனிங்கு அப்படி போகும்போது அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிடும். இடையில கொஞ்ச நேரம் டைம் கிடைக்கும். இப்படி ஹேர் பேக்கப் ஃபேஸ் பேக்லாம் போடலன்னா அந்த டைமும் ஃப்ரீயாக இருக்கும். அந்த டைமில் வந்து ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி நல்லா பேசுறது, அப்புறம் மற்ற ஏதாவது ஒர்க் அப்படிலாம் பார்த்துட்டு கிடுறது. இதான் என்னோட ரொட்டீனு. இதுதான் மார்னிங் ரொட்டீன். ஆஃப்டர்நூன் குக் பண்ணுறதுலாம் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வர வர இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ எடுத்து போடலாம். நம்மளோட ட்ரைபாட் வந்து மேலே இருக்குது, அதனால தான் மொத்தமாக காமிக்காமல் இப்படி கையில் வச்சு இது பண்ண வேண்டியது இருக்குது. ட்ரைபாடை சீக்கிரமாக கீழே எடுத்துட்டு, ரொம்ப நாளாக வீடியோ போடலையா, எடுத்து மேலே வச்சுட்டேன். ட்ரைபாடை எடுத்துட்டு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கொடுக்குறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.